அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவன் தான். அவங்க செஞ்ச தவற, அந்த பெண்கள் செஞ்ச தவற அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஆனால் இந்த சகோதரி என்ன செஞ்சுருக்காங்க, ஃபாத்திமா சகோதரி அதை வந்து அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் அதாவது யூடியூப்லேயும் அந்த 2 பெண்களை வந்து முகத்தை கூட மறைக்காமல் அவங்கள வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இதை பார்க்குற அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு நமக்கு தெரியாது. கல்யாணம் ஆகலைன்னா அந்த பிள்ளைகளை பெண் கேட்டு வர்றவங்க அவங்கள வந்து எவ்வளோ வந்து ஒரு தரக்குறைவாக நினைப்பாங்க. அதே நேரம் அவங்க நல்ல ஒரு கண்ணியமான குடும்பமாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில தவறுகள் செய்யத்தான் செஞ்சுருவாங்க. அது தவறுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் மன்னிச்சிருவான். அதே நேரம் இன்னொரு பெண்களை வந்து அவங்களும் புர்கா போட்டிருக்காங்க, ஆனால் ஹிஜாப் வந்து பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் நீங்கள் வந்து முகத்தை மறைக்காமல் அந்த பிள்ளையும் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டான புர்கா போட்டால் கேன்சர் வரும், டைட்டாக புர்கா போடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்து நீங்கள் வந்து ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பட்டு பிடிக்கும், வெண்பட்டுக்கு வந்து கட்டித்தான் நான் வந்து இது அது என்னது பட்டிமன்றத்துலலாம் நான் பேசுகிறதுக்கு போவேன். அந்த வெண்பட்டையே நான் இப்போ வந்து அல்லாவுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ வந்து நான் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு மனநிலைக்கு எனக்கு வந்து இறை அச்சத்தோடு நான் இங்கே வந்துட்டேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அந்த வெண்பட்டுக்கு நீங்கள் வந்து மேட்சாக சட்டை போட்டிருந்தீங்களே, அது டைட்டாக போட்டிருந்தீங்களா இல்லை லூஸாக ஜிப்பாக போட்டிருந்தீங்களா? அப்போ டைட்டாக போட்டிருந்தா உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கா? இது ஒரு கேள்வி. 2வது